நண்பர்களே வணக்கம். 100 நாள் கடினமாக இருக்க சவாலில் இன்னைக்கு நாள் 45. இன்னைக்கு நைட்டெல்லாம் ஒரே தூக்கம் இல்லை. அதனால காலைல பக்கையில் கண்ணங்கண்ணெல்லாம் வீங்கி கஞ்சா குடிக்க மாதிரி இருந்தேன். அப்படியே காலை சாப்பாடுக்கு முட்டை தோசையும் சிக்கனையும் சாப்பிட்டு கல்லூரிக்கு கிளம்பிட்டேன். நேற்று நைட்டு படம் பார்த்துட்டு வர ரொம்ப லேட்டானதுனால வண்டியை சங்கரம் வெளியே விட்டு வந்துட்டேன். காலைல போய் வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே காலேஜுக்கு கிளம்பி வந்துட்டேன். காலேஜுக்கு வந்ததும் இன்றைக்கி இன்டர்னல் எக்ஸாம் தான். மஜாவாக எக்ஸாமை முடிச்சுட்டு நண்பர்களோட மதிய சாப்பாடை கழிச்சிட்டு சாயங்காலம் வீட்டை பற்றி கிளம்பிட்டேன். வர வழியில் நம்ம வண்டி ஏதோ பெல்ட் கட்டுன்னு ரிப்பேர் ஆயிடுச்சு. நல்ல வேலை அந்த வழியாக அண்ணன் வந்துச்சு. அதனால் வீட்டுக்கு பற்றி டோ பண்ணிட்டே வந்துட்டோம். வந்து ஊரில் மெக்கானிக் ஷாப்பில் விட்டால் தான் வசி என்ன டயர் பஞ்சர்னு ரிப்பேர் பார்த்துட்டு இருந்துச்சு. அப்படியே நம்ம வண்டியை உட்காந்துட்டு அண்ணன் கூட பேசிக்கிட்டு வண்டியை ரிப்பேர் பார்த்து சாயங்காலம் ஜிம்மை பார்த்து கிளம்பி வந்துட்டேன். இன்றைக்கி புல் டே தான். அருமையாக போட்டுட்டு இருக்கல அமீன் அண்ணன் வந்துச்சு. அமீன் அண்ணனை பார்த்து என்ன ட்ரைசப் ஒரு நல்ல ஒர்க் அவுட் சொல்லணும்னு ட்ரிப்ஸ் மிஷினை பார்த்து போச்சு. அங்கே கூட்டமாக இருந்தோன்னே டப்புன்னு புல்லப்பாரில் வந்து அண்ணன் பண்ண வேலையை நீங்களே பாருங்கள். இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்தில் சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. இப்படி போட ஆரம்பிச்சிட்டோன்னே பாருங்க, இப்போ நானும் மசில பண்ணுவேன் அப்படின்ட்டு சவால் விட்டுட்டு மிஷினில் போய் தொங்குனா நம்ம நிலைமையை பாருங்கள். ஒரே காமெடி ஆகி போச்சு. அடுத்து இந்த மோகன் அண்ணன் நான் ஹெல்ப் பண்ணேன் இப்போ பண்ணேன் அப்படின்ட்டு சப்போர்ட் பண்ணிச்சு. அடுத்து அண்ணன் அருமையாக பண்ணேன். இதுக்கு ஏதாவது ஒரு கமெண்ட்டை போட்டு போங்க. அப்படியே கடைசியாக புல் ஒர்க் அவுட்டை முடிச்சிட்டோன்னே போட வேண்டிய ஒர்க் அவுட்லாம் போட்டு கடைசியாக பைசப்புக்கு ஒரு வேரியேஷனை போட்டு வீட்டை பார்த்து கிளம்பி வந்துட்டேன். நண்பர்களே, வீட்டுக்கு வந்தால் அம்மா அன்றைக்கி மருதாணி வச்சுக்கிட்டு இருந்துச்சு. நமக்கும் கையில் வச்சு விடுதா இருந்துச்சு. அப்படியே மருதாணியை வச்ச கையோட அம்மாவே சாப்பாடு ஊட்டி விட்டுருச்சு. அப்படியே போய் தூங்கிட்டேன். நண்பர்களே, அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சு. தொடர்ந்து தொடர்புங்க. நாளைக்கு சந்திப்போம்.